திருப்பூரில் நீட் தேர்வு எழுதுவத மாணவியின் உடையில் அதிக அளவில் இருந்த பட்டன்கள் நீக்கப்பட்ட நிலையில் அந்த மாணவியை இருசக்கர வாகனத்தில் கடைக்கழைத்து சென்ற மகளிர் போலீசார் மாற்று உடை வாங்கி கொடுத்து தேர்வு எழுத அனுப்பினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுதும் மையத்தில் உடையில் அதிக பட்டன்கள் இருந்தால் தேர்வு மையத்துக்கு மாணவிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அந்த மாணவியை மகளிர் போலீசார் அழைத்து சென்று மாற்றுடை வாங்கி தந்து தேர்வு மையத்துக்குள் செல்ல உதவினர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 7 தேர்வு மையங்களில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் இன்று கலந்து கொண்டு நீட் தேர்வினை எழுத உள்ளனர். இந்நிலையில் திருப்பூர் திருமுருகன் பூண்டி பகுதியில் உள்ள ஏவிபி கலை அறிவியல் கல்லூரி நீட் தேர்வு மையத்தில் மாணவிகளை தற்போது தேர்வு எழுதுவதற்காக அனுமதித்து வருகின்றனர். மாணவியர் கையில் அணிந்திருந்த வண்ண கயிறுகள், கொலுசுகள், உடை பட்டன்கள் ஆகியவற்றை அகற்றிய பின்னர் மெட்டல் டிடெக்டர் வாயிலாக முழு சோதனைக்கு பின்னரே தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் உடையில் பட்டன்கள் இருந்த மாணவிகள் பிளேடு மூலமாக அங்கேயே பட்டன்களை அகற்றினர். இந்நிலையில் இந்த மையத்திற்கு தேர்வு எழுத வந்த ஊத்துக்குளி பகுதியைச் சேர்ந்த கனிமொழி என்ற மாணவி அணிந்திருந்த சுடிதார் உடையில் அதிக அளவில் பட்டன்கள் இருந்ததால் அவரை உள்ளே அனுமதிக்க முடியாது என போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மகளிர் போலீசார் ஒருவர் அந்த மாணவியை தனது இருசக்கர வாகனத்தில் கடைக்கு அழைத்து சென்று வேறு துணி வாங்கி கொடுத்து அதை அணிந்த பின்னர் மீண்டும் தேர்வு நடைபெறும் கல்லூரிக்கு அழைத்து வந்தார். தொடர்ந்து மாணவி தேர்வு எழுதும் மையத்திற்குள்ளும் அனுமதிக்கப்பட்டார். உடையில் அதிக பட்டுகள் இருந்ததால் மாணவியை உள்ளே அனுமதிக்க மறுத்த போதும் அவருக்கு உதவிய போலீசாரின் மனிதநேய செயல் வெறும் பாராட்டினை பெற்றுள்ளது. நன்றி செந்தில், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.